வணக்கம், வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரியை வச்சு மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மில்க் ஷேக் ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த வீடியோவில் போய் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 7 ஸ்ட்ராபெரி, நல்ல பெரிய ஸ்ட்ராபெரி, பழுத்த ஸ்ட்ராபெரி 7 ஸ்ட்ராபெரி எடுத்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெருசாக இருக்கிற ஸ்ட்ராபெரி நல்லா பழுத்து இருக்கணும். 7 ஸ்ட்ராபெரி போதும், ரொம்ப வேண்டாம். அதுக்கப்புறம் 3 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். கொட்டை இல்லாத 3 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் 2 சேர்த்துக்கலாம். ஆனால் 3 சேர்த்துனிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். காய்ச்சின பால் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருங்க. பால் சேர்த்தாதவங்க இந்த சோயா மில்க்கு, ஆல்மண்ட் மில்க் எது வேணும்னாலும் நம்ம சேர்த்தலாம். நல்லா பால் ஆறி இருக்கணும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு இந்த பேரிச்சம்பழத்தை 1-2 கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ராபெரியை நல்ல பொடியாக கட் பண்ணி, இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ராபெரிக்கு பதில் ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்தி மிக்சியில் பல்ஸில் ஸ்ட்ராபெரியையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா நைஸாக அடிச்சுக்கிறேன். பல்ஸ் போட்டு அடிச்சிங்கன்னா ஸ்ட்ராபெரியும் பேரிச்சம்பழமும் நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பாலையும் ஃபுல்லாக சேர்த்திட்டு நல்லா திக்காக நல்லா மிக்சியில் அடிச்சுக்கிறேன். பிளெண்டர் இருந்தால் நீங்கள் பிளெண்டரில் கூட இதை அடிக்கலாம். நல்ல திக்கான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்ல கிளாஸ் கப்போ இல்லை உங்களுக்கு எந்த கப்பு வேணுமோ அந்த கப்பில் ஒரு கிளாஸை நல்லா இந்த மாதிரி திக்காக அடித்து கொடுத்தீங்கன்னா பசங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரும்போது இதை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அவங்க டியூஷனுக்கு போகிறதுனா டியூஷனுக்கு போகலாம், இல்லை வேறு எதுவும் கிளாஸஸ் போகிறாங்கன்னா அதுக்கும் போகலாம். வயிறு ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்துட்டு டின்னர் சாப்பிடும்போது அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இனிப்பு ரொம்ப அதிகம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பழங்கள் சாப்பிடாத பசங்க இந்த மாதிரி நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.